வணக்கம் சர்மிளா. அதாவது நாகை அருகே அக்கரைப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட கல்லார் கிராமத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதாவது 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கு வசித்து வரும் நிலையில் அவங்க பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடல் நீர் அதாவது வீட்டுக்குள் புகுந்து விடும் ஒரு அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். அதாவது உடனடியாக கற்களை கொட்டி சீரமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மீனவர்கள் தரப்பிலிருந்து எழுந்துள்ளது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை ஊராட்சி கல்லார் கிராமத்தில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மூலம் மீன்பிடி தொழிலை செஞ்சுட்டு வராங்க. இந்த மீன்பிடி தொழில் ஒரு பிரதான தொழிலாக தான் இருந்து வருது. கடற்கரை ஓரம் என்பது கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 27 மீனவ கிராமங்கள் உள்ளது. இதுல ஒரு பிரதான கிராமம்னு சொல்ல போனா அக்கரைப்பேட்டை ஊராட்சி. அந்த அக்கரைப்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த கல்லார் கிராமத்திலும் சுமார் 100 ஃபைபர் படகுகள் வச்சு தொழில் செஞ்சு ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த கல்லார் கிராமத்தில் கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. ஒரு சில பகுதிகள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கல்லார் கிராமத்தில் பாதி கிராமம் அக்கரைப்பேட்டையிலிருந்து கல்லார் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் கற்கள் கொட்டப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட படகுகள் ஃபைபர் படகு நிறுத்தக்கூடிய பகுதியில் கற்கள் கொட்டப்படாததால் அந்த அலை கடல் அரிப்பு கொந்தளிப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகக்கூடிய ஒரு அபாயமான சூழல் அங்க ஏற்பட்டுள்ளது. கற்களை தாண்டி சுமார் கற்களுக்கு முன்னால் 50 அடிக்கு முன்னால் கடல் தண்ணீர் இருந்த நிலையில் தற்போது கடல் சீற்றம் காரணமாக கற்களை தாண்டி ஒரு 150 மீட்டர் வரை தண்ணீர் தற்போது உள்ளே புகுந்து வருகிறது. இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மீனவர்களோட பிரதான கோரிக்கை என்னவென்றால் 20க்கும் 30க்கும் மேற்பட்ட படகுகளை நிறுத்துற அளவுக்கு கடலுக்குள் உள்ளே கற்களை கொட்ட வேண்டும். இதனால் படகு சென்று வரக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்து வர வேண்டும். வலைகள் இந்த கடல் அலைகள் அடித்து செல்வதால வலைப்பின்னும் கூடம் அமைத்து தர வேண்டும் என்று ஒரு பிரதான கோரிக்கையை மீனவர் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் வைத்துள்ள மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக உள்ளது. சரிங்களா? ஒரு 4-5 ஸ்டெப்பாக கல் கொட்டி கொடுத்து ஒரு 20 போட்டு 30 போட்டு கிழக்கிற அளவுக்கு ஸ்டெப்பாக வச்சு கல்லை கொட்டி கொடுத்தனாக்கா அடிக்கிற அலையில் மண் உள்ள பார்க்க கரையை தங்கிடும். அதனால் அந்த மண் தேங்கி நின்னா எங்களுக்கு இருந்து தொழில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஊரை காலி பண்ணிக்கிட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு இயல்பான சூழ்நிலை வந்துருச்சு. எங்கள் சொத்தை பாதுகாக்கிற எங்கள் வலையெல்லாம் எங்கள் வலையெல்லாம் எல்லாம் அடித்து தண்ணியில் போயிடுச்சு. குட்டி தீவு மாதிரியே போயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷத்துள்ள எங்கள் ஊரே காணாமல் போயிடும். முடிவெடுத்து எங்களுக்கு கொஞ்சம் கல் கொட்டி கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கு.